ரோமருக்கு எழுதிய நிருபனம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபனம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்கு தெரியுது இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்தை நான் கேட்கக்கூடாது, இந்த காரியத்தில் நான் உடன்படக்கூடாதுன்னு பல காரியங்கள் என் ஆவிக்குரிய காரியத்தில் சொல்லப்பட்டாலும் நான் எதை அருவருக்கிறனோ, எதை நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு கமிட்மெண்ட் நான் எடுக்கணும், அந்த விஷயத்தையே நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். பவுல் இந்த நிருபனத்தில் எப்படியா அவர் பதிவு செய்கிறார் சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எதிராளிகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்களை காட்டிலும் பவுல் ஒருவரை ரொம்ப பலவான் என்று சொல்றா, ஒருவரை ரொம்ப பயங்கரமானவர் என்று சொல்றா. எதிரிகளிலே பிரதான எதிரி யாருன்னு சொன்னா, பவுல் சொல்ல ஒரு எதிரினா, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவம் தான் என்னுடைய முதல் எதிராளி. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் எதிராளி என்பது நம்ம யார் பார்த்துட்டு சொன்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையோ உலகத்தில் இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து இவன் தான் என்னுடைய எதிராளி அப்படின்னு நம்ம சில இடத்துல நம்ம நிர்ணயித்துக் கொள்கிறோம், நம்ம நியமிக்கிறோம். ஆனால் பவுல் யார் சொல்றனா, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த விஷயம் நான் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நான் உடன்படக்கூடாது, மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, பிறர் பொருளை நான் இச்சிக்கக்கூடாது, இந்த கற்பனையெல்லாம் எனக்கு தெரியுது. சில பிறரை குறித்து நான் புறம் கூறக்கூடாது அப்படிலாம் நான் நினைக்கிறேன் பிரதர், நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர், நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் தான் சில நேரத்தில் என்ன அறியாமலே என்னை விட என்ன ஆயிடுது, அந்த விஷயத்தை நான் செஞ்சிடறேன். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாரு, வாசிக்கலாமா? 20ஆம் வசனம் வாசி, 7:20 வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், அவன் சொல்றான், நான் விரும்பாத காரியத்தை நான் செய்தனா அதை நான் உடன்பட்டு செய்யல. வாசிக்கலாமா? நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய். 17ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதே அதிகாரத்தை 17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு போராட்டம். பிரதர், நான் நிறைய நேரத்தில் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. உபவாசம் பண்ண நான் நினைக்கிறேன் பிரதர், நான் ஆசையா இருக்குது, தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, உபவாசம் பண்ண முடியல. சில இடத்துல நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், பொய் சொல்லிடுறேன். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம நினைக்கிறோம் போராட்டம், சண்டைகள் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் போராட்ட தினமும் நடக்குது. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என் ரைட் சைடு வந்துட்டு ஆத்துமான்னு வச்சுங்க, இது ஆவி. இது என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க. ஆவி. இது சரீரம். லெஃப்ட் சைடு என்னதுங்க? சரீரம். எல்லாம் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ரைட் சைடு நாங்க ஆவி, லெஃப்ட் சைடு சொல்லுங்களேன். இந்த சென்ட்ரல் நிற்கிற பார்த்தியா, இது ஆத்துமா. இந்த ஆத்துமா என்ன பண்ணா, ஆவி பேசுறதும் ஆத்துமா கேட்கும், இந்த சரீரம் பேசுறதும் ஆத்துமா கேட்கும். எதை கேட்டு செய்யறனோ அதுக்கு நான் உட்பட்டவனா இருப்பேன். யாருக்கு புரியுதுங்க? ஆத்துமாவும் ஆத்துமா கிட்ட ரெண்டுமே போராடும். ஆவியும் போராடி கொண்டே இருக்கும், மாம்சமும் போராடி கொண்டே இருக்கும். இதை பார்க்காத அப்படின்னு ஆத்துமா ஆவி சொல்லும். சரீரம் ஆமா தப்பு தான் சொல்லிட்டு எதை தப்புன்னு சொல்லிச்சோ அதையே செய்யும்படிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். யாருக்கு விளங்குதுங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுக்கு போராட்டம் என்பது எங்க நடக்குதுன்னா, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒவ்வொரு நாளும் பகைகளும் போராட்டங்களும் ஏற்படுகிறது. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபனம், பிரைஸ்லாம், எடுத்து வாசிக்க கேட்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் பிரைஸ்லாம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதிய நிருபனம் 7:8 வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, நல்லங்க, பாவமானது கற்பனையினால என்ன பண்ணுமா, அப்ப எப்போ அதை வெயிட் பண்ணுது, இந்த சரீரம் எப்போ விழுமோன்னு சொல்ல எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் எனக்குள்ளவே என்ன பண்ணிருக்குது, காத்து கொண்டிருக்குது. பிறர் பொருளை இச்சிக்காத, பிறர் பொருளை எடுக்காத அப்படின்னு ஆவியானவர் சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும் சொன்னா ரொம்ப கனமுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. வாசிக்கலாம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதமான இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்து நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை முறை நான் ஒருவேளை ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சு மற்றவங்க கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு யாருடைய மனசுலலாம் ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோம்னு யோசிக்கிறீங்க? ஒரே ஒரு இருதயத்தில் கூட அந்த உணர்வு கொடுக்கலையா? யாருன்னா குத்துக்கிறாரு, கொடுக்கலையா? சகிலாம குத்துக்கிறாங்களா? சில இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு போறோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே, இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், வீட்டுக்கு போனோன்னு ஒருத்தன் வந்து கேட்போம் மிளகாத்தூள் விடுன்னு. அல்லேலூயா. ஐயோ நேற்று காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நேற்று அர்ச்சனை வந்துருக்கும். அல்லேலூயா. இது என்ன மாற்றி சொல்லிவிடும், என்னாச்சு நேற்று தான். அல்லேலூயா. சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவன் போயிட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு மிளகாத்தூள் வாங்கிடுவாங்க. சொல்லிச்சு இப்போ நம்ம ஆளு அது தூங்கவே தூங்காது. ஐயோ சோத்திராண்டர் குத்துட்டுக்கலாமே. இப்போ கொடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, என்னன்னு நம்ம நேற்று தான் காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு இப்போ குத்துட்டா ஓ போய் சொல்லிட்டாங்களா, இது ஒரு பிரச்சனை. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? விளங்குதா விளங்கலையா? அப்போ எனக்கு தெரியுது இது தப்புன்னு தெரியுது. ஆனா தப்புன்னு தெரியுற விஷயத்தை தான் எனக்கு சம்மதமே இல்லை, அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. உடன்படாத இருக்கிற காரியத்தை செய்ய வைக்கிறது யாருன்னா எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு, அவன் தான் என்னுடைய எதிராளி. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? புரிஞ்சவங்க ராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாள்தோறும் போராட்ட கிறிஸ்தவனுக்கு யார் இருக்கணும்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் அனுதினம் போராட்டம். அல்லேலூயா. யாரால போராடுறீங்க? போராடுறவங்களும் ராமன் சொல்லுங்களேன். போராடலன்னு சொன்னா நம்மளால கம்ஃபர்டபுளா கரண அர்த்தம். அல்லேலூயா. அவன் இதோட கூட ஒத்து போறானா இப்போ எடுத்து வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபனம் 7ஆம் அதிகாரத்தில் பிரைஸ்லாம் 17ஆம் வசனம் வாசிக்கல. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படி இருக்குது. வாசிக்கலாமா? 18 வாசிக்கலாமா? அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய என்கின்ற விருப்பம் என்னிடத்துல இருக்கு. நன்மை செய்யணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா அந்த நன்மை செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது சொன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் அந்த நன்மை செய்யாதபடிக்கு அதை என்னை தடை செய்கிறது. அல்லேலூயா. விருப்பம் இருக்கு பிரதர், நான் நல்லா பேசணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு நான் தீமை செய்யக்கூடாது, அவங்க எனக்கு தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு நன்மை செய்யணும் விருப்பம் இருக்கு, அதை ஆசைப்படுறேன். ஆனால் அந்த ஆசைப்பட்ட விஷயம் என்னால் செய்ய முடியும் சொன்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எனக்குள்ள இருக்கிற நான் விரும்பாத ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னு சொன்னா நான் அல்ல, எனக்குள்ள ஒருவன் இருக்கிறான். அந்த பாவம் என்னை பாவத்துக்குள்ளதாக நடத்துகிறது. அல்லேலூயா. எனக்கு விருப்பம் இருக்குங்க, நல்லது செய்யணும் எனக்கு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள் தெரியும், உடன்படிக்கைகள் தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற பல அத்தியாயங்களை, பல நியாய பிரமாணங்களை, வார்த்தைகளை, வசனங்களை நான் கேட்கிறேன். ஆனால் கேட்ட சத்தியத்திற்கு என்னை உடன்பட்டு வாழ முடியாதபடி அநேக இடத்துல நான் விழுந்து போற சொன்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறேன்னு சொன்னா நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நடப்போம். ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் சொன்னா நீங்கள் ஆவியின்படி நடப்பீர்கள். நீங்க தொடர்ந்து வாசி கேட்கலாமா? வாசிங்க. விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ இல்லை. வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்ப பாவம் எனக்குள்ள ஒன்று வாசமா இருந்துச்சுன்னா நான் நன்மை செய்ய நினைச்சாலும் கூட அந்த பாவமானது என்னை நன்மை செய்யாதபடிக்கு அந்த பாவம் என்னை தடை செய்கிறது. அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதிய நிருபனம் 5ஆம் அதிகாரத்து 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷர்களுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதை போல ஒரே நீதியால எல்லா புருஷர்களுக்கும் ஜீவனை அளிக்க நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால இந்த மனுகுலமே பாவமாயிடுச்சு. அந்த பாவத்தில் இருக்கிற மனுகுலத்தை மீட்பதற்காக பாவமே அறியப்படாத இருக்கிற குமாரனாக இருக்கிற கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் நமக்காக என்னுடைய பாவத்திற்காக
பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக என்னை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக அவர் தாமே கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்க பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே தம்மை ஏற்படுத்தினார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நிமித்தமா பாவம் வந்துச்சு சொன்னா அதே ஒரே மனுஷனை கொண்டு இந்த உலகத்தில் நீதி செய்ய முடியும்னு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் உனக்குள்ள வந்தாதான், அல்லேலூயா, இருக்கீங்களா? அவர் உங்களுக்குள் வந்தாதான் உங்களில் இருக்கிற பாவமானது வெளியே போகும். அவர் வராத வரையிலும், அவர் உனக்குள் வாசமாக இராத வரையிலும். நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாமா? பிரைஸ்லான். அது ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் பிரைஸ்லான் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. 6:11. அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணி. அப்போ முதல்ல யார் எண்ணிக்கொள்ளணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த பாவமானது உனக்குள்ள இருந்து வெளியே போகும். தொடர்ந்து வாசிக்கலாமா? வாசியமா. ஆகையால் நீங்க சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவத்திற்கு ஆளாதிருங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிமா. ஆம். ஒப்பு கொடாமல் ஆம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆம், நீங்க எடுத்து வாசிக்க ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? 8:4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர் நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பாங்க. அல்லேலூயா. உலகம் சொல்லும் இது முடியாது, இது ஆகாது, இது நடக்காதுன்னு மாம்சம் சொல்லும். ஆனால் ஆவியான சொல்வார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலோ உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நான் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும், நான் ஜெபித்தால் அசைவுகள் ஏற்படும் என்கிற விசுவாசம் உனக்குள்ள எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குள்ளாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. உலகம் சொன்னீங்க, உலகம் சொல்லும் சர்ச்சுக்கு போறீங்க, உபவாசம் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா நீ ஆமா நானும் பல வருஷமா போறேன், ஒண்ணுமே நடக்கல, நீ யாரோட சம்பந்தப்பட்டு இருக்கிற? மாம்சத்தோடு. உலகம் சொல்லும் இத்தனை விஷயமா போற ஒண்ணு நடக்கலையே, போய் இன்னும் தானே கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது நீ சொல்லும் நான் இப்ப கஷ்டப்பட்டாலும் என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பாரு, என்னை பலப்படு. அப்ப அவன் மாம்சத்தில் சொல்ற வார்த்தை மாம்சமான பதில் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும். யாரால விளங்குதுங்க? என்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ ஆவியில நான் நடத்தப்படுகிறோம், நான் காணப்பட்டு சொன்னா என் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு தேவ மகிமை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ ஜீவியம் என்பது மாம்சத்தில் நடக்கிற காரியம் அல்ல, மாம்சத்தோடு கூட ஒன்றுபடுகிற காரியம் அல்ல, உலகத்தோடு சார்ந்து வாழ்கிற காரியம் அல்ல. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நான் பல மனிதர்கள் மத்தியில் பிரித்திருக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாரும் போய் பேசுறாங்க பிரதர், நானும் போய் பேசுறேன். எல்லாரும் திருடுறாங்க பிரதர், நானும் திருடு. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க பிரதர், வேற வழி இல்லை. இல்லை பிரதர் சிஸ்டர், நீங்கள் அழைக்கப்பட்டது ஆவியினால. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் செய்கிற தவறு நீங்க செய்வதற்காக தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தப்படல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக பேசப்பட்டது நோக்கமே நீங்கள் மாம்சத்துக்குரியவர் சிந்திக்க கூடாது. உள்ளா இருக்கிற மனுஷனை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தணும். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்த கூடாது. உள்ளா இருக்கிற கிறிஸ்துவை நீ பிரியப்படுத்த வாழும்போது தான் உனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த நன்மையை செய்ய கர்த்தர் உனக்கு திராணி கொடுப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மாம்ச சிந்தை ஆம், ஆவி சிந்தையோ ஜீவனமும் சமாதானமா. இப்ப இந்த மாம்சத்தில் நடந்தா முதல் பிரச்சனை என்னன்னா, நீங்க 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கை வைங்க. 7ஆம் வசனம். இந்த மாம்சத்துல நீ பேசுற, மாம்சத்தில் நடக்கிற, மாம்சத்தில் பார்க்கறது எல்லாமே நீ அனுபவிக்கணும், மாம்சத்தில் பார்க்கறது எல்லாமே பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை மாம்சத்தில் நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா வேதம் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்படி என்றால், மாம்ச சிந்தை
முதல் காரியங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தோடு நீ சிந்திக்கிறன்னு சொன்னா அது தேவனுக்கும் எனக்கும் உண்டாக்குற முதல் காரியம் பகை. மாம்சத்தோடு ஒன்றுபடாத பல ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கிற காரியத்தை நீ செய்யாத. ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் போல நீ பேசாத, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் போல நீ நடவாத. உன்னை அழைச்சவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கிருபாதார பலியாக தம்மை தாமே ஏற்படுத்தி கொடுத்தது நோக்கம், அவர் உன்னை ஆவியில் நடத்துவதற்காக. அல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தை உனக்குள்ள இருக்குதுன்னா நான் யாருக்கு பகையனா மாறுறேன் சொல்லுங்க? நான் யாருக்கு பகைஞ்சனா மாறுறேன்? அதேபோல நிறைய பேர் மற்றவங்க பிரியப்படுத்துவதற்காக, மற்றவங்க அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளாக்குவதற்காக நம்ம அவங்கள போல மாறிடும். இல்லைங்க, நீ யாரை மகிழ்ச்சியாக்கணும்? கர்த்தர் தான். அல்லேலூயா. வாசிக்கலாம் 7ஆம் வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும், என்னங்க அது அதனுடைய நியாயப்பிரமாணம் அது கீழ்ப்படியாது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை விளக்குறாரு, அது கீழ்ப்படியாமலும். அல்லேலூயா. இப்போ இந்த அபாயம் தொடாதுன்னு சொல்றதுன்னு வச்சியா, நம்மளால அந்த அபாயத்தை போய் தொடர்றது தான் உங்களுக்கு விளங்குறதுக்கான சொல்றேன். இந்த டேஞ்சர்னு இருக்குல்ல, இந்த வழி சிலரெல்லாம் இங்க வாகனத்தை நிறுத்தாதுன்னு இருக்கும், நம்மளால வேணும்னா போய் தானே பண்ணுவான். இவன் ஃபர்ஸ்ட் அது கேட்குற மனநிலையும் உனக்கு இல்லை. யாரால விளங்குதுங்க? இந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தாது. சில இடத்துல, இந்த இடத்துல உலக பிரகாரம் நிறைய விளம்பரங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நோட்டீஸ்களை அங்கே தான் நம்மளாம் போனால் அந்த நோட்டீஸ் ஒட்டாதுன்னு இடத்துல போட்டுவோம். அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா. தொடர்ந்து வாசி கேட்கலாம். 8ஆம் வசனம். நம்ம யாருக்குங்க? முதல் சொன்னேன், நீ மாம்சத்தில் நடந்த யாருக்கு பகை? தேவனுக்கு பகையாக மாறிடும். மாம்சத்தின்படி நீங்கள் ஆவியில் இந்த வானத்தின் வாச சபை விசுவாசிகள் இம்மைக்குரிய காரியம் நீங்கள் யோசிக்கிறவர்களா இருக்கிறீங்க சொன்னால் நீ யாருக்கு பகைஞ்சனா மாறுறீங்க? தேவனுக்கு. அப்போ நான் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு சொன்னால் மாம்சத்தில் நடக்கக்கூடாது. எதில் நடக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த இடத்துல வந்து பாடல் பாடும்போது என்ன பிறர் ரசிக்கணும், பிறர் என்ன உற்சாகம், இதல்ல. நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை என்பது மனிதனை பிரியப்படுத்த காரியம் அல்ல. யாரை பிரியப்படுத்தணும்? யாருக்கு விளங்குதுங்க? நீங்க வேதத்தை வாசிக்க சொன்னா உங்களை பிரியப்படுத்த அல்ல, நீங்க ஆராதிப்பது உங்களை பிரியப்படுத்த அல்ல, மனுஷர்களை பிரியப்படுத்துவது அல்ல. நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்த. யாருக்குள்ள விளங்குதுங்க? அப்போ இந்த ஒவ்வொரு உங்ககிட்ட ஒரு பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதை எந்த விஷயமும் மாம்சத்தில் இல்லாம பண்ணாதீங்க, செய்யவே. யாருக்கு விளங்குதுங்க? உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு, உங்களுக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறான்னா அது மற்றவங்க பெருமையா பேசுவதற்காக அல்ல, இந்த காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்த. யாருக்கு விளங்குதுங்க? அப்ப இங்க ஜெபம் பண்றவங்க மாம்சத்தில் நின்று என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க. அப்ப ஆராதிக்கிறவர்கள் எப்படி எதில் கனெக்ட் ஆகணும்? ஆவியில. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்குதா? வாசமா இருந்தாலும் அந்த வார்த்தை கவனிக்கணும். தேவனுடைய ஆவி உங்களில். அப்ப அந்த யாரும் ஏசப்ப என்ன பண்ணல? கட்டாய படுத்தல. ஒருத்தன் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டா அவனுக்குள்ள தேவ ஆவி இருப்பார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட பிரவேசிப்பேன், அவன் என்னோடு கூட பிரவேசிப்பான். முடிஞ்சா? இப்போ இந்த இந்த கட்டளை யார்கிட்ட கொடுத்துட்டான்னா, நீ விரும்புன்னு சொன்னா நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆவியில நடந்தா நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தில் நடந்தால் முதல் காரியம் தேவனுக்கு உண்டான பகை. ரெண்டாவது, மாம்சத்தின்படி நான் நடக்கிறேன்னு சொன்னா ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கவே. அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவுதான் போராடினாலும், இதெல்லாம் ஒரு வித பக்கமா இருந்தாலும், நான் ஆவியில நடத்தப்படாமல் இதை நான் கொடுக்குறேன்னா நான் மனுஷனுக்கு என்று கொடுக்கல, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அந்த உணர்வு இருக்கணும். யாருக்கு விளங்குதுங்க? அப்ப நீ பாடல் கொடுத்தாலும், பாடல் பாடுற, காணி கொடுக்குற, இது நான் அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்தது, அவர் கொடுக்கிறேன். நீ மாம்சத்தை சொல்ல விளங்குதா? அல்லேலூயா. வாசிக்கலாம், வாசிங்க. அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்னங்க? அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களை யாரு டேக் ஓவர் பண்ணிடுவாரு? ஆவியானவர். யாருக்கு விளங்குதுங்க? ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணாலும் நான் நன்மை செய்யணும் ஆசை இருந்தாலும் உன்னால என்ன பண்ணவே முடியாது, நன்மை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அப்போ உன்னை ஒருத்தர் ஆளுகை செய்யணும்னு சொன்னா ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கிற வாசிங்க. இராமல் இருப்பீர்கள்,
கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மூணாவது காரியம், முதல்ல நான் மாம்சத்துல நடந்தா நான் யாருக்கு பகை? தேவனுக்கு பகை. ரெண்டாவது ஒரு காரியம் சொன்ன, என்னது? நான் அவருக்கு இல்ல ரெண்டாவது பகைன்னு சொன்ன, ரெண்டாவது அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. மூணாவது ஒரு காரியம், நான் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை இழக்கிறேன். அல்லேலூயா. நான் மாம்சத்தில் நடந்தா நான் அவருடைய பிள்ளை என்கின்ற காரியம் சொல்லக்கூட தகுதி அற்றவனா காணப்படுகிறேன். வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. மேலும் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கும். நீங்க வாசிக்க 12 வாசிங்க பிரதர். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தை செய்கைகளை அழித்தால் ஆவியினாலே சரீரத்தை செய்கைகளை எதை அழிக்கணும்? ஆவியால தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்குதோ அந்த ஆவி என் சரீரத்தை அழிக்கணும். யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம் எல்லாம் கை வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல வாய் திறந்து வாசி பார்க்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்ப இந்த சரீரம் எதை டேக் ஓவர் பண்ணும்? ஆவிதான் சரீரத்தை டேக் ஓவர் பண்ணும். சரீரத்தை ஆவி டேக் ஓவர் பண்ண கூடாது. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி எதற்கீழே இருக்கணும் சொன்னா, சரீரத்திற்கு உட்பட்டு இருந்தா இந்த ஆவி சொல்றது சரீரம் கேட்கணும். இன்னைக்கு நிறைய சரீரம் சொல்றது எது கேக்குது? ஆவி. சரீரம் சொல்றது ஆவி கேட்சுன்னா அது ராங். ஆவி சொல்றது சரீரம் கேட்குதுன்னா அன்னைக்கு கரெக்டான வேவுல போறன்னு அர்த்தம். இப்ப 13ஆம் மாசம் வாசியும் பார்க்கலாம். 13 வாயை திறந்து எல்லாம் கண்ணை திறந்து வேகமா வாசியும் பார்க்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியிலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன பண்ணுவீர்கள்? யாரெல்லாம் பிழைக்க வேண்டும் விரும்புறீங்க? இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க தோற்று போயிருக்கிறீங்களோ இன்றைக்கு முதல் பிரியாரிட்டி, முதல் முக்கியத்துவத்தை உங்க ஆவிக்கு கொடுத்து பாருங்க. அந்த ஆவி எல்லாவற்றையும் கொண்டு வரும். உன் சரீரத்தில் வாசமா இருக்கிற சில பலவீனங்கள், சில பாவங்கள் தான் நம்முடைய வாழ்வில் அடுத்த எல்லைகளுக்கு கொண்டு போகாதபடிக்கு இந்த சரீரத்தை ஆவி அடக்குது. ஆனா இன்றைக்கு ஆவி தான் எதை அடக்கணும்? நல்லா இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சரீரத்தை எதை ஆளுகை செய்யணும்? ஆவி. ஆவி சரீரத்தை ஆளுகை செய்ய யாருக்களை விளங்குதுங்க? என் ஆவி சொல்றது எது கேட்கணும்? ஆனா சரீரம் சொல்றது எது கேட்கக்கூடாது? சரீரம் சொல்றது எல்லாமே பாவத்தை தான் சொல்லும். நீ தேவர்களை போல மாறிடுவ, நீ தூதர்களை போல ஆயிடுவ அப்படின்னு சொல்லும். ஆனா ஆவி சொல்லும், நீ கர்த்தருக்கு முன்பதாக நீ தாழ்மைப்படு, அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துவார், நீ ஜெபம் இது சொல்லும். அப்போ எவ்வளோதான் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் நான் ஆவியில் நடத்தப்பட்டேன்னு சொன்னா இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் என்னை பாதிக்காது. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் என்னை பாதிக்குது சொன்னா நான் எதில் நடந்துக்கிறேன்? மாம்சத்தில். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் எதில் நடக்கணும்? அல்லேலூயா. என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்கனால அழக்கூடாது. அல்லேலூயா. என் மாமனார் இப்படி சொல்லிட்டாரு அழக்கூடாது. என் பிள்ளை இதெல்லாம் நீ ஆவியில முக்கியத்துவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொன்னா ஆவியானவர் சரீரத்தை டேக் ஓவர் பண்ணுவார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்ட யாரு? அவருடைய புள்ள. தேவ ஆவினால் நடத்தப்படலன்னு சொன்னா நீ பிள்ளையே இல்லை. யாரால விளங்குதுங்க? நீ தேவ பிள்ளையா இல்லை தேவ பிள்ளை இல்லையா? தேவ பிள்ளைன்றது வாயினால் சொல்றதல்ல. என்னுடைய சரீரத்தை என்னுடைய ஆவியானவர் ஆளுகை செய்யணும். புரிஞ்சவங்க? ஒரு ஆமென் சொல்லல. இந்த நாள் கேட்கிற இந்த வார்த்தைக்கு நேராக உங்க சரீரத்தை ஆண்டவரை, என் சரீரத்தை நான் ஆளுகை செய்யக்கூடாது, என் சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்யணும். உங்கள் சித்தத்தை செய்யணும் நான் விரும்புகிறேன். சில நேரத்தில் நம்ம ஆண்டு நன்மை செய்யக்கூடாதபடிக்கு ஏன் நம்மளால் நன்மை செய்ய முடியலன்னா என் சரீரம் சொல்கிறது எது கேட்குற மாதிரி வச்சுட்டேன்? ஆவி. ஆனால் இந்த நாளில் ஒரு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட நான் என் ஆவி எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை சரீரம் கீழ்ப்படிந்து செய்தா நான் தேவனுடைய பிள்ளையாகும்படி கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாரால இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ ஜீவியம் என்பது போராட்டம் நிறைந்த ஜீவியம்.
உன் பிரச்சனை என்பது உன் எதிராளி என்பது பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, உனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான். சில நேரத்தில் நம்ம டிசைட் பண்ணல, நான் ப்ராமிஸ் பண்ணேன், சில நேரத்தில் நான் சில இடத்துல கமிட் பண்ணுறேன், இதை நான் பேச மாட்டேன், இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை மீறியும் ஃப்ளோவில் வருதுன்னா, அந்த ஃப்ளோவில் வரதுக்கு காரணம் என்னுடைய ஆவி எதுனுடைய கண்ட்ரோல் இருக்குது? சரீரத்தின் கண்ட்ரோல் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வந்தால் நான் பொறுமையாக இருக்கணும்னா, நீ சொல்லு, என் சரீரம் யார் கண்ட்ரோலில் தான் இருக்குது? இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க? யார் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க? வீட்டுக்காரர் ஒன்று சொல்லிட்டாருன்னா கொண்டாந்து பறகுதுன்னு சொன்னா சரீரம் எதுக்கு இருக்குது? ஆவி கீழே. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்களா? இந்தமாதிரி பிரசங்கலாம் உங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை எல்லைகளை விசாலமாக்குவார், கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் இது போல சொன்னா அதெல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, கரெக்டாமா? சிரிக்கிறீங்க பாரு. அல்லேலூயா. அப்போ என்னுடைய சரீரத்தை எது டேக் ஓவர் பண்ணணுங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை. நம்ம இருக்கிறத கண்களை மூடி பிரைஸ் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். உமக்காகத்தான் வாழ்கிறேன்.